வணக்கம். இப்போ புத்தரை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்க போகிறோம். புத்தர் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் உபதேசம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கூட்டத்தில் புத்தரை பிடிக்காத ஒரு இளைஞன் திடீர்னு எந்திரிச்சு கடுமையான சொற்களால் அவரை ரொம்ப பேச ஆரம்பிச்சிடறான். நீயே ஒரு முட்டாள், நீ எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுறியா? அப்படி என்ன உனக்கு தகுதி இருக்க எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான சொற்களால் திட்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கு புத்தர் ரொம்ப சாந்தமாக புன்முறுவலோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் இது எல்லாம் கேட்ட சுற்றி இருந்தவங்கெல்லாம், அவர் நல்லா தானே உபதேசம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய ஞானி தெரியுமா, அவரோட உபதேசம் சொல்லிகிட்ருக்காரு, இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப திகைப்புடன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் புத்தரோ ரொம்ப சிரிச்ச மூஞ்சியோடு இருக்கார். அந்த இளைஞனை இங்கே வான் பக்கத்தில் கூப்பிட்டு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். நீ ஒருத்தருக்கு பரிசளிக்கிற, அந்த பரிசு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார்னா அந்த பரிசு யாருக்கு போகும்? இது என்ன பைத்தியக்காரத்தான கேள்வி புத்தரே, அவர் வேணான்ட்டார்னா எனக்கு தான் அந்த பரிசு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி திட்டிய வார்த்தைகளை நான் எடுத்துக்கலனா இதே மாதிரி தானே உனக்கே சேரும். இந்த கோபத்தால் நீயே உன்னை காயப்படுத்திக்கிற. இப்போது இந்த கோபத்தில் இருந்து நீ விடுபட்டினா முதல்ல நீயே உன்னை அன்பாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட இருந்து அன்பான வார்த்தைகள் தான் வரும். எல்லார்கூடையும் அன்பாக பேசு, அன்பாக பழகு, நல்ல வார்த்தையாக பேசு. இதனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நீயும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்ப. இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞன் தன்னோட தவறையெல்லாம் உணர்ந்து மனம் திருந்தி புத்தருக்கு சீடராக மாறிவிட்டான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எல்லார்த்துக்கிட்டேயும் அன்பாக பேசுங்க, பழகுங்க. அன்பு தானே எல்லாமே. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் நாளை சந்திப்போம்.